பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு தப்பான வீடியோ போட்டிருந்தா வரலாம். நல்லா பண்றவங்களுக்கு தான் பேட் கமெண்ட்ஸ் அதிகமாவே வரும். பேட் கமெண்ட் பண்றவங்க அதனால உங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் அதுவுமே ஒரி பண்ணாதீங்க. பிகினர்ஸ் யாருமே வரி பண்ணிக்காதீங்க. நமக்கு வந்து ஸ்டாண்டு செட்டே ஆகல. ஸோ நம்ம கையிலேயே வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கையில வச்சுக்கவே. சரி வேற வழி இல்ல. அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரம் தானே. ஹாய், எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு சவாலான விஷயத்த கடந்து தான் வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு பேட் கமெண்ட்ஸ். என்னதான் நம்ம வந்து நல்லா வீடியோஸ் போட்டாலும், ஒரு டீசென்ட்டான வீடியோஸ் போட்டாலும் பேட் கமெண்டால நம்ம எல்லாமே பாதிக்கப்படும். வளர்ந்து வந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து அது ஒரு விஷயமாவே இருந்திருக்காது. ஏன்னா அதெல்லாம் தாண்டி தான் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம பிகினர் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேங்க. பேட் கமெண்ட்ஸ்னா ஏன் பேட் கமெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு தப்பான வீடியோ போட்டிருந்தா வரலாம். அதாவது வரலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஒரு அர்த்தமில்லாத வீடியோ போட்டிருந்தா வரலாம். ஒரு அர்த்தமே தப்பான மீனிங்ல போட்டிருந்தா வரலாம். ஒரு ட்ரெஸ் ஒழுங்கா போடலன்னா வரலாம். இது மாதிரி ரீசனபிளான காரணங்கள் பேட் கமெண்ட்ஸ் வரலாம். ஆனா அப்படிப்பட்ட விஷயத்துக்குலாம் வராது. அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நிறைய சிம்பிள்லாம் போட்டு ரொம்ப லைக் பண்ணாங்க. பட் ஆனால் நல்லா பண்றவங்களுக்கு தான் பேட் கமெண்ட்ஸ் அதிகமாவே வரும். பேட் கமெண்ட் பண்றவங்க அதனால உங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு தெரியல. பட் பேட் கமெண்ட் பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஸோ நீங்க யாருமே ஒரி பண்ணாதீங்க. பிகினர்ஸ் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. அவங்க பேட் கமெண்ட் பண்ண நீங்க அதுக்கு ரீப்ளே பண்ணீங்க அப்படின்னாதான் அவங்களுக்கு இன்னும் ஹாப்பினஸா இருக்கும். எப்படி சொல்றது, ஆர்குமெண்ட் அதிகமாவே இருக்கும். ஸோ நீங்க முடிஞ்ச வரை அந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு ரீப்ளை பண்ணாதீங்க. விட்டுருங்க. ரொம்ப வல்கரா பண்ணாங்கன்னா ஹைட் பண்ணிடுங்க. சிம்பிள் ட்ரிக்ஸ் அவ்வளோதான். நான்லாம் அதான் பண்ணுவேன். லைக் லைவ் போடுறதுக்கு நிறைய பேர் வந்து வந்து பயப்படுறாங்க. என்னோட சப்ஸ்கிரைபரே ஒரு அக்கா வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்க்கா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பேட் கமெண்ட்ஸ் ரொம்ப வரும்டா. ஸோ என் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேன், அதுக்கெல்லாம் நம்ம ஒரு விஷயமாவே எடுத்துக்க கூடாது. லைக் வந்து